என்னை வாழ வைத்த தெய்வமாகிய குருநாதர் குரு ராமசுப்பு ஐயா மற்றும் எல் துரைசாமி ஐயா மற்றும் ஆர் மணியன் ஐயா அவர்களுடைய பொறுப்பாதங்களை வணங்கி நாடி ஜோதிட வகுப்பில் இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு உதாரண ஜாதகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். 28/11/2001 9:40 PM. இடம் பழனி. இவங்க பார்த்திங்க அப்படின்னா கடக லக்னம், மேஷராசி, பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எப்பொழுது திருமணம் நடைபெறும், எந்த வருடத்தில் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி தான் இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துடுவோம். மெயின் சப்ஜெக்ட் அதான், மெயின் கேள்வி. நீங்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டு செக் பண்ணிக்கிட்டே வாங்க. அதிலிருந்து சின்ன சின்னதாக நான் சில விஷயங்களை பற்றி நாம் பேசிடுவோம். இப்போ நாம் இப்படி ஒரு ஜாதகத்தை நம்மக்கிட்ட வந்துடுச்சு, நாம் இப்படி எடுத்துக்கிறோம். நம்ம ஒரு ஆஃபீஸில் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகம் நம்மக்கிட்ட வந்திருக்கு. இப்போ அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா ஆரம்பிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் பலன்களை சொல்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடுது. இந்த ஆரம்பிக்கிற மெத்தட் மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறத எனக்கு தெரிஞ்சு. சரி, கடக லக்னம். முதல்ல லக்னத்தை பற்றி எடுக்கணும், லக்னாதிபதியை பற்றி பார்க்கணும். காரணம் என்னென்னா, லக்னாதிபதியை பற்றி சொன்னால்தான், அவர்கள் ஒரு சில விஷயங்களை கூறினால்தான் அவங்க நம்புவாங்க. அதற்கு நாம் லக்னாதிபதியை எடுக்கிறோம். ரைட்டுங்களா? லக்னாதிபதியை எடுக்கிறோம். ரைட். இப்போ லக்னாதிபதி எடுத்தோம் அப்படின்னா, இந்த லக்னாதிபதி கடக லக்னத்திற்கு லக்னாதிபதி என்பவர் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தால், லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் இந்த சந்திரன், அதாவது கடக லக்னாதிபதி இருப்பதனால் இந்த குழந்தை நிச்சயமாக வேலைக்கு செல்லும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல பதிவு செய்யணும். நிச்சயமாக வேலைக்கு போவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. காரணம் என்ன? லக்னாதிபதி அது லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறதால 10ஆம் பாவம் என்பது தொழிலை குறிகாட்டுகிறது. ஆக தொழிலில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகிறது. ஒன்று. சரிங்க. இப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகம் அப்படின்னு நாம் பார்க்கும்போது, குரு வக்கரம், சனி வக்கரம். குறித்து வச்சுக்கோங்க. குருவும் வக்கரம், சனியும் வக்கரம். அப்போ இந்த சனி வக்கரமாகிற சனி எங்கே போவார்? கிட்டத்தட்ட மேஷத்துக்கு போகிறார். அப்போ மேஷத்துக்கு போகிறாரு. அந்த சந்திரன் ப்ளஸ் சனி, அந்த லக்னாதிபதியான சந்திரனுக்கு சனியுடைய கான்டாக்ட் கிடைக்கிறது. 1-5-9 அப்படிங்கிறதை நாம் எடுத்துக்கிறோம் இதில். அப்போ மேஷத்துக்கு திரிகோணம் அப்படிங்கிறது சிம்மம், அடுத்தது தனுசு. சிம்மத்தில் கிரகம் இல்லை, தனுசில் கிரகம் இருக்கிறது. அப்போ தனுசில் கிரகம் இருக்கிறது அப்படின்னா அது கேது. அப்போது மேஷத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு சனியுடைய கான்டாக்டும் கிடைக்கிறது, கேதுடைய கான்டாக்டும் கிடைக்கிறது. அப்போ மேஷம் என்பது உடலில் எந்த பகுதியை குறிக்கும்? தலைப்பகுதியில் குறிக்கும். அப்போது அங்கே லக்னாதிபதி இருக்கிறார். அங்கே லக்னாதிபதிக்கு சனியுடைய கான்டாக்ட் வருது, கேதுடைய கான்டாக்ட் வருது. அப்படிங்கிறச்ச நாம் ஒரு கேள்வி கேட்குறோம். உங்களுடைய தலைப்பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? நீங்கள் ஏதாவது கண்ணாடி போடுறீங்களா? அந்த மாதிரி நம்ம கேட்குறோம். ஏன்னா சந்திரன்னா இடது கண். அப்போ கண்ணாடி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சந்திரன், சனி, கேது. தலைவலி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கலாம். தலைவலி.
அதே நேரத்தில் தலை முடியில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? ஏன் சார் முடிக்கு ஏன் வந்தீங்க? முடி என்பது கேதுவை குறிக்கிறது. அப்போ தலை முடியில் ஏதாவது பிரச்சனை. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி போட்டிருக்காங்க. தலை முடி அந்த இளநரைன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலேயே நரைச்சி போடுறது. அது பாதிக்கு பாதி நரைச்சி போச்சு. இளநரை நிறை இருக்கிறது அவங்களுக்கு. அப்போ கிட்டத்தட்ட நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கு ஒரு சரியாகத்தான் வருது. இப்போ நாம் எதையுமே எடுத்துக்கல. லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்தோம். அந்த லக்னாதிபதியுடன் என்னென்ன கிரகங்கள் இணைகிறதுன்னு பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆதிபத்தியத்தை பார்க்கவே இல்லை. நட்பு பகையை மட்டும்தான் இங்கே வச்சுருக்குறோம். அந்த அடிப்படையில் சனிக்கு சந்திரன் ஒரு பகை, கேதுவும் ஒரு பகை. ஆக அப்படி எடுக்கிறச்ச அந்த சந்திரன் பாதிக்கப்படுகிறது. அப்போ சந்திரனுடைய காரகத்துவங்கள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதை நம்ம எடுத்து கூறணும். அது 100க்கு 100 ஆமாம் சார், கரெக்டு தான், நீங்கள் சொன்னதெல்லாம் சரி. ஸோ இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறதுன்ட்டாங்க. பார்த்தீங்களா, சரியாக இருக்கா இல்லைங்களா? நம்ம சொன்ன பாயிண்ட் எல்லாமே எடுத்து சொன்னால் அந்த கிரக காரகத்துவங்களை வைத்து கொண்டு பேசும்போது அது எவ்வளவு தெளிவாக ஒர்க் அவுட் ஆகுது நீங்கள் கவனிச்சு பாருங்க. எவ்வளவு தெளிவாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். இல்லைங்களா? க்ளீனாக ஒர்க் அவுட் ஆகுது. ரைட், இப்படியே நம்ம சொல்லிட்டோம். சரி, அப்போ லக்னாதிபதி எப்போ சொல்லி முடிச்சிட்டோமோ அதுக்கப்புறம் தாய் ஸ்தானத்துக்கும் தகப்பனார் ஸ்தானத்துக்கும் அப்படியே மெல்ல நகரணும். அப்போ தாயுடைய ஸ்தானம் கடக லக்னத்திற்கு 4வது வீடு. அப்போ கடக லக்னத்திற்கு 4வது வீடு என்பது துலாம். அப்போ துலாத்திற்கு அதிபதி சுக்கிரன். அந்த 4ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் எங்கு இருக்கிறார்? நிச்சயமாக 5ஆம் இடத்தில் இருக்கிறார். லக்னத்திற்கு 5. அங்கே யாருடன் இணைகிறார்? 3ஆம் அதிபதியுடனும் 12ஆம் அதிபதியான புதனுடன் இணைகிறார். 1. அடுத்து சூரியன் 2ஆம் அதிபதியுடன் இணைகிறார். அப்படின்னா 3, 12 சம்பந்தப்படுது 4ஆம் அதிபதியோட, ப்ளஸ் 2ஆம் இடமும் சம்மந்தப்படுது. அப்படிங்கும்போது என்ன ஆயிடுச்சிங்க? தாய் ஏதேனும் வேலை பார்க்கிறாரா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ட்ராவலிங், ரொம்ப தூரம் ட்ராவலிங் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அம்மா ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சிட்டிங்களா? ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ரைட், ஓகே. ரொம்ப தூரம் டிராவலிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த 12ஆம் இட தொடர்புல சொன்னீங்களா? அந்த புதனுடைய கான்டாக்டு. சரிங்க. அது காலபுருஷனுக்கு 8வது வேற போச்சா? காலபுருஷனுக்கு 6ங்கய்யா. இல்லை, காலபுருஷனுக்கு 8வது வீட்டில் சுக்கிரன் இருக்கேன், 4ஆம் அதிபதி. ஆமாங்க ஐயா. சஸ்பென்ஸ். வணக்கம் சார். வணக்கம், வாங்க. ரகசியங்கள் அந்த மாதிரி. இங்கே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3, 12 குடையரோடையும் சேர்ந்துருக்கு. அப்போ அப்படிங்கும் போது காலபுருஷனுக்கு 8வது வீட்டில் இந்த கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. அப்போ அவர்களுக்கு என்ன மாதிரி ஒரு சிக்கல் வரலாமுங்க? நிச்சயமாக அவங்களுக்கு அந்த கருப்பை சம்பந்தமான கால்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். கால் பர்டிகுலராக கால். இப்போ சுக்கிரன்னா என்ன சொல்கிறோம்? சுக்கிரன்னா என்ன நோயை குறிக்கும் சார் உடம்புல? சர்க்கரை நோய். அந்த சர்க்கரை நோய் அவங்களுக்கு இருக்கு. சர்க்கரை நோய் இருக்கு. கர்ப்பப்பை பிரச்சனையும் சொல்லுங்க. இருக்கு. சரியா போச்சுங்களா? 12ஆம் அதிபதிங்கிறதுனால பாதத்துல ஏதாவது அந்த சர்க்கரை நோய் பாதிப்பு இருக்கு அப்படின்னு அது எடுத்து 2 காலில் 5 விரல்ல எடுத்துட்டாங்க. சரி, என்ன சார்? ஆமாங்க. சரியா வருதா வரலைங்களா கணக்கு பாருங்க. வருதுங்க. நம்ம பேசுறதுக்கும் காரகத்துவத்துக்கும் மிஸ்மேட்ச் ஆகக்கூடாது, மேட்ச் ஆகணும். எப்பவுமே மிஸ்மேட்ச் ஆகவே கூடாது.
மேட்சானா தான் அதை நம்ம பேசணும் இல்லையா? ஆமாய்யா 12ல கூட 6ஆம் அதிபதி அங்க ராகுவோட சேர்ந்திருக்காரு. ரைட்டுங்களா? இப்போ 4ஆம் அதிபதியை பற்றி நாம் ஏறத்தாழ சொல்லியாச்சு. சரி, 9ஆம் அதிபதி அப்பாவுக்கு போவோம் அப்படின்னா 9ஆம் வீட்டு அதிபதி யாரு? குருங்க ஐயா. குரு. எங்கே இருக்கிறார்? 12ஆம் இடத்துல ராகுவோடய இணைஞ்சிருக்காரு. ராகுவோட இணைஞ்சிருக்கார். குருவுக்கு நேர் 7ல் கேது தான் இருக்கா. குருவுக்கு திரிகோணங்களில் என்ன கிரகம் வருது? மாந்தி இருக்குங்க ஐயா. ம், மாந்தி மட்டும் இருக்கு. மாந்தி மட்டும் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. ஆனால் அந்த குரு வக்கரமாகுதா இல்லைங்களா? வக்கரமா இருக்குங்க ஐயா. வக்கரமாகும் போது செவ்வாயை தொடர்பு வருதுங்க ஐயா. செவ்வாயோடைய கான்டாக்ட் வருது இல்லைங்களா? ஆமாங்க. வக்கரமான செவ்வாயோடைய கான்டாக்ட், சனி செவ்வாயோடைய கான்டாக்ட் எல்லாமே வருதுங்களா? வருதுங்க ஐயா. சனி செவ்வாய் குரு. குரு. இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த மட்டும் அப்பாவுக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஏதோ ஒரு கண்டம் இருப்பதாகத்தான் நம்ம புரிகிறது. ஆமாங்க ஐயா. சனி செவ்வாய்னா ஒரு பாதிப்பு தாங்க ஐயா இருக்கு. ஒரு கண்டம். ராகு சொல்லவே வேண்டாம், கண்டம் தான் இல்லைங்களா? ராகுவும் கண்டத்தை கொடுக்கும். கண்டத்தை சொல்லக்கூடிய. ம். சரிங்களா ஐயா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுங்க. இப்ப குரு கூட அங்கதான் கோச்சாரத்துல அங்க இருக்காரு. இருக்கு. இப்போ குரு ராகு அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட்டை, ப்ரொடெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்டை நீங்கள் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலான்னு வச்சுக்க, குரு ராகு என்பது அது குரு என்பது இங்கே இங்கே இந்த லக்னத்துக்கு 9ஆம் வீட்டு அதிபதி. அர்த்தம் புரிச்சுதுங்களா? ஆமாங்க. 6-9 கூடியவர். 6-9 கூடியவர். அப்போ அப்பா வழியில ஏதாவது துர்மரணம் இருக்கான்னு கேட்கலாம். கேட்கலாங்க. ராகுவோட இணைஞ்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிங்க பாயிண்ட்டை. ஆ, கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்கலாங்க ஐயா. தாய் மாமனுக்கு நிறைய இடைஞ்சல் இருக்கும்னு அர்த்தம். 6ஆம் இடம். 6ஆம் இடம். தாய் மாமனுக்கு இடைஞ்சல், தாய் மாமன் வழியிலே ஏதாவது துர்மரணங்கள், பிளஸ் அப்பா வகையிலேயே இருக்கும். அனலைஸ் பண்ணி பாருங்க, லைட்டா ஒத்து வருதா பாருங்க. குரு ராகு. ஆமாங்க ஐயா. வந்து வக்கரமா இருந்தனால சனி குரு செவ்வாய் தொடர்பு வருதுங்க ஐயா. ம். இப்போ சரியில்லைங்களா? சரியில்லைங்க. அது கிரக சேர்க்கை சரியில்லாத கிரக சேர்க்கையா இருக்கு. இங்க ராகு இருக்கிறதுனால துர்மரணம் நினைச்சுக்கலாங்களாங்க ஐயா? ஆமா சார். சரிங்க. அதே மாதிரி சனி செவ்வாயும் சேர்ந்துட்டா அதுவும் ஒரு பாதிப்பு, பெரிய அது ஒரு பெரிய பாதிப்பு தான் அது. ஆமாங்க ஐயா. ம். பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆமாங்க ஐயா. சரி. இப்போ எடுத்துக்கிட்டோமா இது பாயிண்ட்டு? ஆமாங்க ஐயா. நல்லா புரியுதா புரியலைங்களா? புரியுதுங்க ஐயா. இப்போ சூரியன் சுக்கிரன் இந்த ஜாதகத்தில் சேர்ந்திருக்கு இல்லையா? சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கு, புதனும் சேர்ந்திருக்கு இல்லைங்களா? புதனும் சேர்ந்து. ஆமாங்க ஐயா. அப்படின்னா என்ன சொல்லலாம்? இப்போ சூரியன் என்பது பாரம்பரியம்னு வச்சுக்கலாமா? பாரம்பரியம் வச்சுக்கலாங்க ஐயா. ரைட். இவங்களுடைய குடும்பத்தில் நல்ல செல்வாக்கோட முந்தைய காலகட்டங்களில் வாழ்ந்தவங்க இருந்திருப்பாங்கன்னு சொல்லக்கூடாதா? சொல்லலாங்க ஐயா. அதான் பாரம்பரியம். 5ஆம் இடம் உங்க பாரம்பரியம். அவங்க முன்னோர்கள் நல்ல வசதியா இருந்திருப்பாங்க. வசதியா செல்வாக்கா இருந்திருப்பாங்கன்னு சொல்லலாம்ல? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. நல்ல அரசு சம்பந்தமான ஒரு அரசியல் ரீதியா கூட இருந்திருக்கலாம். இடமிட்டு இடம் மாறி வந்தவர்கள்னு சொல்லிடக்கூடாது அவங்க முன்னோர்களை பத்தி. இடம் மாறி வந்தவர்கள் எப்படி அப்ளை பண்றோம்? அது காலபுருஷனுக்கு 8வது வீட்டில் அது சம்பந்தப்படுது. அங்க இந்த லக்னத்திற்கு 3-12 சம்பந்தப்படுது சூரியனோட. சூரியன் என்பது இப்ப நாம எப்படி வச்சுக்கிட்டோம்? சூரியன் என்பது பரம்பரையாக வைத்துக்கொண்டு மிச்ச அத்தனை கிரகங்களை அப்ளை பண்ணி பார்த்தா அவர்களுடைய பரம்பரையில் மாறி வந்தவர்களாக இருப்பார்கள். ஒரு ஊரை விட்டு விட்டு மற்றொரு ஊருக்கு வந்தவர்களாக இருப்பார்கள். ஓகேங்க. அது காலபுருஷன் 8ஆம் இடம், இவங்க 5ஆம் இடமா வருது. 5 தொடர்பு சரியா வருதா பாருங்க. வருதுங்க.
அவங்க 5 என்ன 8 தொடர்புனா வேற பக்கம் போய் நல்லா வாழ்றது அப்படி எடுத்துக்கலாங்களா ஐயா? ஆமாம் சார், இவங்க குடும்பம் என்னன்னா ஒரு முதல்ல ஒரு இடத்துல இருந்திருக்காங்க, அப்புறம் அவங்க அப்பா காலத்தில் மாறி வந்திருக்காங்க. சரிங்களா ஐயா? சரிங்க. உங்க அப்பா காலத்தில் மாறி வந்திருக்காங்க. மாறி வந்திருக்காங்க. அர்த்தம் புரியுதா புரியலீங்களா உங்களுக்கு? புரியுங்க. ம். வேற என்னென்ன பாயிண்ட் இதில் எடுக்கலாம் பாருங்களேன், இன்னும் வேற என்ன சிந்திக்கலாம் சொல்றதுக்கு. வேற என்ன பாயிண்ட் கொடுக்கலாம், நீங்க உங்களுக்கு என்ன தோணுது? ஐயா பூர்வீகம் வந்தது வந்து இவருக்கு அவங்க மாமனார் வகையில மாமா வகையில பூர்வீகம் மாறி வந்திருப்பாங்களா? ஆமாங்கய்யா. சரி. ஆமா. சரிங்க. ம். இவங்களுக்கு சனிக்கேது இணைவு இருக்குது இல்லையா? ம். அதனால தொழில்ல இவங்க அதாவது கால் சுகர்னால எடுத்துட்டாங்கன்னு சொல்லி வரல. அஹ், அஹ். அது அவங்க அம்மாவுக்கு தான் ப்ரெடிக்ஷன் சொன்னது. ஓஹோ, அவங்க அம்மாவுக்கா? சரிங்க. ம். அப்போ இவங்க சனிக்கேதுன்றதால ம். தொழில் சம்பந்தப்பட்டது, இந்த சட்டம் அத மாதிரி எதனா போய்க்கலாமா? சட்டம் மட்டுமா? இல்ல இல்லையா, நிறைய இருக்குது. இன்னும் ஒரு 2 3 சொல்லுங்களேன். கேதுடைய காரகத்துவங்கள் ம். சட்டத்துறையில போலாம், இல்லைன்னா இந்த தையல் தொழில் சம்பந்தப்பட்டது செய்யலாம், கயிறு கயிறு சம்பந்தப்பட்ட வேலை செய்யலாம். கார்மெண்ட்ஸ்ல ஒரு ஒரு பொறுப்புல இருக்காரு. ஓகே ஐயா. ம். பதில் கிடைக்குதுங்களா? ஏதோ தெரியாத சொல்றேன் ஐயா. ம். இல்லைங்க, நம்ம தெளிவா பேசும்போது நிறைய விஷயம் நமக்கு வருது பாருங்க. இப்ப நம்ம சம்பந்தமே இல்லாம வெறுமனே சூரியனை எடுத்துக்கிட்டு அங்க மற்ற கிரகங்களை இணைச்சு பார்த்து அந்த லக்னத்தின் அடிப்படையில் இணைச்சு பார்த்தா அவளுடைய குடும்பத்தில் பூர்வீகத்திலிருந்து இடம் மாறி வந்தவர்களெல்லாம் கேட்குறோம். அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. நான் சொல்றது கண்ணாடி போட்டிருக்கீங்களான்னு கேட்குறான், ஒர்க் அவுட் ஆகுது. தலையில் ஏதாவது முடியல ஏதாவது பிரச்சனைங்கிறான், இதெல்லாம் ஒரு பாயிண்ட் தானுங்களே. நம்மளை பொறுத்த மட்டும் ஒரு ஜாதகத்துக்கு ஒரு பாயிண்ட் நாம் எடுத்து சொன்னாலே நம்ம வருங்காலத்தில் ஒரு சக்ஸஸ் ஜோதிடராக இருக்க முடியும். என்ன சார்? அதை மனசில் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 365 நாளைக்கு 300 பாயிண்ட் வந்துருச்சு போதாதா ஒரு ஜாதகத்துக்கு? என்ன சார்? அதுக்கப்புறம் உங்களை விட மீறின ஆள் யார் இருக்கா? ஒரே வருஷம் அடுத்த வருஷத்துல டாப் 1 போயிடுவீங்க. உண்மையா பொய்யா? ஆமா ஐயா. சிந்திச்சு பார்க்கணும். சில விஷயங்களை பொறுமையாக நிதானமாக நம்ம சொல்கிறதுக்கு முயற்சி எடுக்கும்போது அது நமக்கு அப்படியே லட்டு மாதிரி கிடைக்கிது. வேற இப்போ நம்ம மேரேஜ் விஷயத்துக்கு வருவோம். கடக லக்னத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பாருங்க. சனிங்கய்யா. சரி, கடக லக்னத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி சனி. 7ஆம் வீட்டு அதிபதி சனியுடன் என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்க. வக்ரமானதுனால சந்திரன் இணையுங்க ஐயா. அப்புறம் பாத்தீங்கன்னா கேது இணையும். வக்கரத்துக்கு முன்னாடி என்ன இணையுது?
செவ்வாய் இணையுதுங்க ஐயா. செவ்வாய் இணை. நாம் என்ன சொல்றோம்? சனி செவ்வாயெல்லாம் இணைஞ்சதுன்னா என்ன சொல்றோம்? பாதிப்பு தாங்க ஐயா சொல்றோம். காரியத்தை தடை தோஷம். பண்ணும்னு எடுத்துக்குமா ஒரு சிம்பிளா. ஆமாங்க ஐயா. நீங்க செவ்வாயுடைய காரியத்தை ஆரம்பிச்சாலும் தடை பண்ணும், சனியுடைய காரியத்தை ஆரம்பிச்சாலும் தடை பண்ணும், தொழிலுக்கு ஆரம்பிச்சாலும் தடை பண்ணும், திருமணம் மங்கல்யம் அதுக்கு ஆரம்பிச்சாலும் தடை பண்ணும். சொல்லாமா? என்ன பண்ணுங்க சொல்லலாங்க ஐயா. இதுதான் அங்கே நடக்குது. இப்போ அவங்க கல்யாணம் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாங்க, ஜாதகங்கள் வருது, ஒன்றுமே சூட்டபிள் ஆகாமே போயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஐயா, ரிஷபத்துல குரு இருக்கும்போதே கல்யாண யோகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கலாம். ஆனா ஆமாம் அவங்க தடை, அந்த சனி செவ்வாய் தடை பண்ணிருக்கு. சார், ரிஷபத்தில் குரு இருக்கும்போது நடத்தி வைக்கல சார், அதாங்க ஐயா, அது தடுத்துருச்சு சனி தடுத்துருச்சு. செவ்வாய். ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த குரு கடகத்துக்கு வரும்போது 100% நடக்குமான்னு பாருங்களேன். நடக்குங்க ஐயா. செவ்வாய்க்கு நேர் 7ல குரு, செவ்வாய்க்கு நேர் 7ஆம் இடத்துல குரு வரப்போறாரு. 5ஆம் இடத்துல சுக்கிரன், 5ஆம் 11ஆம் இடத்துல சனி இருக்காரு. சனி இருக்காரு. குரு 12ஆம் இடத்துல இருக்காரு. அதெல்லாம் தொடர்புலயே இருக்கிறாங்க, நாடி தொடர்புல இருக்கிறாங்க. அதாவது இப்ப ராகுவை கிராஸ் பண்ணியே குரு வந்துடுவார், கோச்சார குரு. ஆமாங்க ஐயா. அதுக்கப்புறம் திருமணம் பண்ணி வச்சு அது விசேஷமா இருக்குமா பாருங்களேன். நீங்க விசேஷமா இருக்கும் இல்ல? இருக்குங்க ஐயா. அங்க குரு ராகுவத்தை கடந்து வந்துடுறாரு. இருக்குங்க ஐயா. இவ்வளவுதான், இதுதான் பாயிண்ட். சரிங்க ஐயா இப்போ குரு வக்ரம், ஆ அது முன் வீட்டுல வச்சா சனி பகவான் வீட்டுக்கு வந்துரும். அதாவது மிதனத்துல இருந்து ரிஷபத்துக்கு வந்துரும். சுக்கிரனுடைய வீட்டுக்கு. சுக்கிரன் வீட்டுக்கு வந்துரும். வந்துட்டா ம். அங்க சனியும் வக்கரமா இருக்கிறதால எப்படி எடுத்துக்கணும் ஐயா? சனி பின்னாடி தள்ளுங்க அப்படியே. அப்படியே தள்ளணும் ஐயா. குரு எடுக்கும்போது சனியும் தள்ளணுமா? ஆமா ஆமா ஐயா. ஒரு சார், கிரகம் தானே ஐயா. இப்போ எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. சொல்லுங்க ஐயா. எப்படிங்கிறது உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு 2 குழந்தைங்க வச்சுக்குவோமா, ஒரு உதாரணம். ஓகே ஐயா. அந்த 2 குழந்தைகளும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? சரிங்க ஐயா. ஆனா அந்த 2 குழந்தைகளுடைய கான்டாக்டும் உங்களுக்கு உண்டா இல்லையா? உண்டு. அவங்க 2 பேரும் தனித்தனியா தான் இருக்காங்க. ஆமா ஐயா. ஆனா கான்டாக்ட் உங்களுக்கு வருதா வரலையா? வரும். அது எப்படி வந்துச்சு சார்? நீங்க தான் அப்பா, நீங்க தான் சுவிட்ச். உங்களுக்கு வராம போகாது இல்லையா? கரெக்ட் ஐயா. அப்ப கிரகங்கள் வக்கிரமாகும் போது வக்கிரத்திற்கு முன்பாக என்ன கிரக தொடர்பு இருக்கிறதோ அதுவும் வரும். வக்கிரம் ஆன பின்பு என்ன கிரக தொடர்பு இருக்கிறதோ அதுவும் வரும். அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரிங்க ஐயா. வக்கிரத்துக்கு முன்னாடி ஒரு கான்டாக்ட் வரும், அதுவும் இருக்கு. வக்கிரத்துக்கு அப்புறம் ஒரு கான்டாக்ட் இருக்கிறது, அதுவும் இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட இந்த குருவுக்கு சனிக்கு 2 விதமான கான்டாக்ட் இருக்கு, முன்னும் பெண்ணும். நான் சொல்றேன், அர்த்தம் புரிஞ்சுட்டீங்களா? சொல்லுங்க ஐயா. இவ்வளவுதான் விஷயம். அப்ப சனியை நீங்க அப்படியே நகர்த்த வேண்டியதா. குருவை நகர்த்தும் போது சனியை நகர்த்தி பாருங்க, தப்பில்லை. நாம் இது ஒவ்வொரு தடவையும் நகர்த்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பலன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை நகர்த்தி பார்த்தா 2 கிரகத்துடைய கான்டாக்ட் வருது, ஓகே. எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் முன்ன பின்ன தடை ஏற்படும் போல் இருக்கு, சரியா போச்சு, அதுக்கு உண்டான பரிகாரம் பண்ணால் சரியாக போயிடும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. என்னங்கய்யா? சரிங்க ஐயா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த சனி வக்கரமானதுனால சந்திரனோட இணையுது, அது புனப்பு தோஷம். திருமணத்தை அவங்களே வேணும் தள்ளி போடுவாங்க, அவங்களே தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அந்த பொண்ணு இது வரைக்கும் வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரி. ஆமாங்க. ஆனா இப்ப பரவாயில்லைங்கிறாங்க. இது என்ன பெருசா அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளைகள் எல்லாமே பெரிய ஆளுக மாதிரி வராங்களாமா. அங்க சனியுடைய தொடர்பு வருது பாருங்க, கேதுவுடைய கான்டாக்ட் கிடைக்குது பாருங்க. அங்க வயதான தோற்றத்தை, வயதான தோற்றம்.
அர்த்தம் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்க. இவங்களாம் நினைச்சா கூட எப்படி இவங்களாம் நினைச்சா கூட அந்த மாதிரி தோற்றம் இல்லாத ஒரு பையனை மனம் முடித்து வைக்க முடியாது. புரியாது. ஆமா. சரி, வரக்கூடிய கணவருக்கு என்ன பிரச்சனை இருக்கும் சொல்லலாமா, சொல்ல முடியாதா? நிச்சயமா சொல்ல, சிந்திச்சு பாருங்க, சொல்ல முடியும். சனிதான் கணவருக்கு உண்டான கிரகம். ஏன் வரக்கூடிய கணவனுக்கு சொத்த பல்லு இருக்கக்கூடாதா? சனி செவ்வாய் சொத்த பல்லு, ஆமாங்க. எத்து பல்லு இருக்குமா இருக்காதா? இருக்குங்கய்யா. இருக்கலாமுங்க. சனி சும்மா அப்படிங்கிறது கொஞ்சம் திக்குபோல இருக்கு. ஒரு சின்ன இப்போ இது எப்படி தெரியுமா டாபிக் எடுக்கணும்? இதை எப்படி தெரியுமா டாபிக் எடுக்கணும்? இப்போ உங்கள் மனைவி ஜாதகத்திலேருந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா அவங்கள பிடிச்சிடலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன நிறைய இருந்தது குறை இருந்ததுன்னு ஆ, நான் சொல்கிற அர்த்தம் புரியுதுங்களா? புரியுதுங்க. அவங்க துலா லக்னம், நீங்கள் துலா லக்னத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி யாரு? செவ்வாய் தாங்க. செவ்வாய் எங்கே இருக்காரு? செவ்வாய் வந்து அங்க மகரத்துல இருக்காரு. மகரத்தில். லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்கு? 4ஆம் இடத்துலங்க. செவ்வாய்க்கு வேற எது கான்டாக்ட் இருக்குதா? செவ்வாய்க்கு அங்க சுக்கரன் கான்டாக்ட் இருக்குங்கய்யா. லக்னாதிபதி சுக்கரன் அங்கதான் இருக்கு. எங்க? மகரத்திலே தாங்கய்யா. மகரத்தில் சுக்கரன் இருக்கு. வேற இருக்கு, ராகு இருக்குங்கய்யா. ராகுவும் இருக்குதா? ஆமாங்கய்யா. சரி, சுக்கிரனும் இருக்கு, ராகுவும் இருக்கு. ஆமாங்கய்யா. அர்த்தம் சரிதானே சார்? என்னங்க ஆமாங்க. உங்களுக்கு சொத்தப்பல்ல இருந்திருக்காதா? சொத்தப்பல் இருந்துச்சுங்கய்யா. சின்ன வயசுல இருந்து புடிங்கிட்டு வந்தாங்கய்யா. மறுபடியும் கூட இப்ப கூட பக்கமா சொத்தப்பல்ல இருந்து அதுக்கு வைத்தியம் பார்த்துருக்கு. என்ன சார் அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்கய்யா. அந்த அந்த வயசுல இருந்து அது அப்ப புடுங்கி அது வேற பல்லு முளைச்சிக்கிச்சுங்க ஐயா. மறுபடியும் வந்து சொத்து பல்லு இருக்கு. அதான் விஷயம். சரிங்க. ஸோ நம்ம நிறைய இதை வச்சுக்கிட்டு பேசலாம். ஏன் கல்யாணம் பண்ணும்போது கையில் காசு இருந்திருக்குன்னு சொல்லக்கூடாதா? செவ்வாய் சுக்கரன் ஏ கடனுக்கு வாங்கி வச்ச பணமாவது உங்க கையில இருந்திருக்கும். அதெல்லாம் இருக்குங்க ஐயா. என்னங்க ஐயா? ஆமாங்க ஐயா. உங்க வாழ்க்கை எப்ப தெரியுமா உயரப்போகுது? எப்ப 4ஆம் அதிபதியை இயக்க போறீங்களோ அப்பதான் உயரப்போகுது. 4ஆம் அதிபதினா யாரு? புதன் தாங்க ஐயா. துலா லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சனி ஐயா. சனி இல்லையா? 4ஆம் அதிபதினா வண்டி வாகனத்து தானே. ஆமாங்க ஐயா. ஒரு பழைய கார், ஒரு மாறி இருக்கிற அந்த மாதிரி ஒரு பழைய கார் ஒன்று வாங்கி போடுங்க. சரிங்க. 4ஆம் இடம் வீடு கட்டினா கூட கொஞ்சம். நான் தான் பெருசா உங்களுக்கு பட்ஜெட் சொல்லக்கூடாதுல்ல சொல்றேன். நீங்க வீடு கட்டினா கூட இருக்கீங்களே, இப்ப பணம் இருக்குதாட்டு இருக்க. இல்லைங்கய்யா இல்லைங்க, அதாவது கவர்மெண்ட் இல்லைங்கய்யா. அர்த்தம் புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்கய்யா. நீங்க உடனே அதை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பணம் வர ஆரம்பிச்சிடும். சரிங்க. வேலை முடிஞ்சது, வேற என்ன வேணும்? ஆமாங்க. அர்த்தம் புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியுதுங்க. அவங்களுக்கு இப்ப சனி திசை தாங்க ஐயா போயிட்டு இருக்குது. ரைட். சனி திசை புதன் புத்தி. அப்ப பழைய வண்டி வாங்கிட வேண்டியதான். அது என்ன நாளைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10-30,000 ரூபா வரும். நல்ல வண்டியை பார்த்து ஒன்று எடுத்து போடுங்க. சரிங்க. அப்படியே போயிட்டு வாங்க, அப்படியே வளம் வந்துட்டு இருங்க. அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நல்ல முயற்சிகள் வரும், நல்ல வாய்ப்புகள் தேடி வரும், நல்ல காசு போடும். நிஜமாக தான் சார் சொல்கிறேன், சீரியஸ். நான் சும்மா ஜோக்கெல்லாம் அடிக்கலை உங்கள்கிட்ட.
இல்லைங்கய்யா, அது உண்மைதாங்க ஐயா. ஆ. சரிங்களா? சரிங்க. ரைட். வேற என்ன? இந்த ஜாதகத்தை பார்த்தா உங்களுக்கு வேற என்ன கருத்துக்கள் வருகிறது? பேசுறதுக்கு உண்டான கருத்துக்கள் ஏதாவது கிடைக்குதா? இப்போ இங்க பாருங்க, ஐயா, இதுல வக்கர அங்க கிரகத்தை பாத்தீங்கன்னா இருங்க ஒரே நிமிஷம் ஐயா. இதுல வக்கர கிரகத்தை வச்சு சின்ன சூட்சமம் சொல்லிடுவோம். இந்த வக்கர கிரக லக்னத்துக்கு எங்க எங்க அமைஞ்சிருக்கிறது பாருங்க. 11 12ங்க. 11 12 இல்லைங்களா? 12. ஆமாங்க ஐயா. சரி, அந்த வக்கர கிரகம் 11ஐயும் கெடுத்துடும், 12ஐயும் கெடுத்துடும். 12. எப்படி ஐயா? 11 12 ரெண்டுமே 11ஐயும் கெடுக்கும், 12ம் கிடைக்கும். என்னங்க 11 எப்படி சார் கெடுக்கும்? இவங்க வேலைக்கு போற பக்கம் எல்லாத்துக்கும் சம்பளம் அதிகம், இவங்களுக்கு மட்டும் கம்மி. ஆமாங்க. அங்க சனி இருக்காரு. அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் வக்கரமா வேற இருக்காரு. ஒரு பாயிண்ட். 12ஆம் அதிபதி, அது 12ஆம் வீட்டை எப்படி சார் கெடுக்குது? அது எப்படி? 12. 12 அலைச்சல் தான், நிம்மதி இல்லை. பயணம் சார்ந்த வேலையா கூட இருக்கலாங்க. ஆ. வக்கர கிரகங்கள் இப்படி நமக்கு இருக்கிற பாவத்தை கெடுத்து விட்டுறதுங்கிற ஒரு கருத்து சொல்லிட்டோம். நீங்க எதை சொல்ல வந்தீங்களே சொல்லுங்க. இல்லைங்க, அங்க விருச்சிகத்துல பாத்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் புதன் இருக்கு. ஆ. உங்களுக்கு வந்து இது திடீர் அதிர்ஷ்ட யோகம் அந்த மாதிரி வருங்களா? ஆ. அப்பாவுக்கு பொண்ணுக்கு ஆ. திடீர் யோகங்கள் ஏதாவது வருங்களா? சுக்கிரன் அங்க இருக்கு. வரலாம், சரிங்க. வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல்ல அப்பா இருப்பாரா? ஆனா விருச்சிகம் அதை பாருங்க முதல்ல. சூரியன் சூரியன் அனுஷ நட்சத்திரத்தில் தாங்க இருக்க மாட்டாங்க. 3ஆம் பாதம். ஆ. அது சனி தொடர்பு வருதுங்க. சனியோட 7ஆம் பார்வை இருக்கு. அது 7 பாருங்க என்ன 8 ஆகுது பாருங்க. 7 8 இருக்காரு சனி. ஆ. தந்தையாருக்கு பாதிப்பு இருக்குங்க ஐயா. இருக்குதுங்களா? ஆமாங்க ஐயா. அவ்வளோதான், அவர் இல்லை. சரிங்க. முடிஞ்சதுங்களா? புரியுதுங்க ஐயா. எவ்வளோ அழகாக உங்களுக்கு வருது மனசில். ஆமாங்க ஐயா. வருதா வரலீங்களா? வருதுங்க ஐயா, வருது. ஈஸியாக பலன் சொல்லு. இப்போ நான் பல ஆங்கிளில் சொன்னேன், ஒரு ஆங்கிளில் உங்களுக்கு பலன் சொல்ல சொல்லியா கொடுக்குறோம், பல ஆங்கிள்களில் சொல்லி தந்தேன். ஆமாங்க ஐயா. ஏற்கனவே 12ஆம் இடம் தொடர்பு இருந்தா அவங்க முக்தி அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கீங்க. 6 8 தொடர்பு வேற வருது. ஆ. அப்புறம் கண்டிப்பா அது பாதிப்பு இருக்குங்க ஐயா. கண்டிப்பா அங்க இருக்கு. குரு வந்து வக்கரம்னா பாத்தீங்கன்னா அங்க சூரியனோட தொடர்புல வராரு 6ஆம் அதிபதி. காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். சனி வந்து ஏற்கனவே சனி 8ஆம் அதிபதி. ம். 7 8 குறிப்பு. சனியோட நட்சத்திரத்திலே இருக்காரு சூரியன். ம். பாதிப்பு உண்டாகுதா இல்லைங்களா? 9ஆம் அதிபதி ராகுவோட சேர்ந்திருக்காரு. ம். எல்லாமே கண்டிப்பா அந்த பாதிப்பு சொல்லுதுங்க. தந்தையார் வந்து இள வயசுல இறந்திருக்க, அந்த குழந்தை இள வயசுல இருக்கும்போது இறந்திருக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஆமாங்க சரிங்க. ஆமாங்க ஐயா, கரெக்டு தான். சரிங்க. ம். நிறைய விஷயங்களை நம்ம பேசினா நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். நம்ம கொஞ்சம் பேசணும், வேற ஒன்றுமே இல்லை. இன்னும் வேற என்ன இந்த ஜாதகத்தை பற்றி இன்னும் வேற என்ன சொல்லலாம் நீங்கள்? இப்போ இவங்க வீட்டின் திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்களேன். வச்சுக்கணுங்க. குரு குரு வைக்க கூடாது, இல்லை பெண் ஜாதகம். பெண் ஜாதகம் சுக்கிரனையும் சந்திரனையும் எடுத்துக்கலாம். வச்சு சொல்லுங்க.
சொல்லுங்க. வந்து வடக்கு வீட்டுல இருக்காருங்க ஐயா. வடக்கு வீடு ஆ வடக்கு வாசல் இருக்கலாம். சந்திரன் வந்து கிழக்கு வீட்டுல இருக்காரு. அப்ப கிழக்கு வாசல் அல்லது வடக்கு வாசல். கிழக்கு வாசல்ல இருக்காங்க. சரிங்க. சரியா போச்சா? சரியா போச்சுங்க. ஆ. ஒருத்தவங்க என்ன திசையில வீட்டில் குடியிருப்பாங்கன்னு சொல்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். அதெல்லாம் ஏறத்தாழ ஒரு ஜாதகத்துக்கு அப்ளை பண்ணி பார்த்தா 100% ஒத்து வருதா இல்லைங்களா? ஒத்து வருதுங்க ஐயா. ஒருத்தவங்க சொல்லுவாங்க, சார் நீங்கள் வடக்கு பார்த்த வீட்டில் தானே இருப்பீங்கன்னு கேட்போம் நாம. சார் நான் வடக்கு பார்த்த வீட்டில் இல்லைங்க, கிழக்கு பார்த்த வீட்டில் தாங்க இருக்கிறேன் அப்படின்னு. ஏங்க வடக்கு வாசல் இருக்குங்க. ஆமாமாங்க, கார் நிப்பாட்டுற கேட்டு கேட்டு எல்லாமே வடக்கில் இருக்குது. வடக்குல இருக்கு. வாசுபடி மட்டும் கிழக்கு இருக்கு. ஏயோ எப்படி இப்படிலாம் வந்து உங்களை வந்து சிந்திக்க வைப்பாங்க. ஆனால் எப்பொழுதுமே நீங்கள் சொல்லக்கூடிய ப்ரெடிக்ஷன் மாறாதுங்கிறத நீங்கள் உங்களை நம்பி சொல்லணும். நீங்களும் பின்வாங்கினீங்கன்னா சேர்ந்துக்கிட்டு, நான் அப்படி பின்வாங்கிறதே இல்லை, நான் உண்டானதை இதுதான் சார், இப்படி தான், அது எப்படி சார் மாறு அப்படின்னு கேட்டுருவேன். அர்த்தம் புரியுதுங்களா? புரியுதுங்க. அவ்வளோதான் விஷயம். செவ்வாய் நான் உச்சமா இருக்காருங்க ஐயா. வரக்கூடிய கணவர் கொஞ்சம் அதிகாரத்தோட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாங்க. வாய்ப்பு நல்லாவே இருக்கு. அதிகார தோரணையுடன் இருப்பாருன்னு சொல்லாமே. ஆமாங்க ஐயா. செவ்வாய் சனி தொடர்பு நல்ல போஸ்டிங், நல்ல பதவியில் இருப்பார், நல்ல வேலையில் இருப்பார், சம்பளம் கம்மியாக வாங்குவார். ஆமாங்க. நிலவளங்கள் இருந்தால் நிலவளங்களில் பிரச்சனை இருக்கும். ஆமாங்க. சொல்லாமா உங்களுக்கு? அதாவது காடு வயல் இந்த மாதிரி இருந்தா அதுல பிரச்சனை இருக்கும். லேண்ட் இருக்கும். சொல்லிக்கிட்டே போகலாம் ஐயா. சரிங்க. என்ன தப்பு இருக்கு? கரெக்டா இருக்கும். 100% தப்பு வராது. ஆமாங்க. சரி, இவங்க வீட்டுக்கு அருகில் ஏதாவது லேண்ட்மார்க் இருக்கா அப்படின்னு எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க அடுத்தடுத்து? வீட்டுக்கு அருகில இந்த கொஞ்சம் முதல்ல 4ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பாருங்க. சுக்கரன் தாங்க ஐயா. சரி, எங்க இருக்காரு? விருச்சிகத்துல இருக்காருங்க. 5ஆம் இடத்துல. விருச்சிகத்தில் இருக்காரு. விருச்சிகம் என்பது அது வந்து சரி, ரைட்டு. அதில் என்னென்ன கிரகம் இருக்கு? சூரியன், புதன். என்ன இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பாயிண்ட் சொல்லுங்க. வீட்டுக்கு பக்கத்தில் அரசு கட்டடம் ஏதாவது இருக்கான்னு கேட்கலாமா? கேட்கலாங்க ஐயா. சூரியன் இருக்கு. பள்ளிக்கூடம் கூட இருக்குங்க ஐயா. பள்ளிக்கூடம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. பள்ளிக்கூடம் இருக்கு. ஆமாங்க. ஆனால் அரசு கட்டடம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. அரசு கட்டடம்லாம் ஒன்றும் இல்லை சார், எதுவுமே கிடையாதுங்க. ஒரே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் இருக்கு சார். என்னங்க இது? ஏங்க போஸ்ட் ஆஃபீஸ் என்ன உங்கள் வீட்டு பில்டிங் அது? ஓ, அது அரசு கட்டடமா சார்? சரி சரிங்க அப்படிம்பாங்க. நம்மளும் அடிச்சு பிடிச்சி கஷ்டப்பட்டு சொல்லியிருப்போம், அது வேறு விஷயம். அவங்க வந்து அசால்ட்டா பதில் சொல்லிட்டு வாங்க. இப்போ இங்கே வேற ஏதாவது டெக்னிக் பயன்படுத்துகிறோமா பாருங்க நீங்களே. அவ்வளோதான், எல்லாமே காரகத்துவம் தான். வேற ஒன்றும் மாயம் மந்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. அழகாக நீட்டாக ஜம்முன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஐயா, இங்க வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு இந்த மாதிரி அங்காளம்மன் கோயில் இந்த மாதிரி இருக்குன்னு கூட சொல்லாங்க. சொல்லுங்களேன், கரெக்டா இருக்கும். ஆமாங்க. புரியுதா புரியலைங்களா? புரியுதுங்க. கரெக்டா இருக்கும். சரிங்க. ஒன்றும் தப்பு இல்லை. வேற என்ன சந்தேகம் பாருங்க, சொல்லுங்க பார்க்கலாம். பொதுவாகவே என்ன நீங்கள் இப்போ, ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட கேள்வி பதில் தான் இப்போ நடத்திட்டு இருக்கிறதெல்லாம்.
காரணம் கிட்டத்தட்ட நாம் நடத்த வேண்டிய பாடம் சப்ஜெக்ட் எல்லாமே க்ளீனாக சப்ஜெக்டாக உங்களுக்கு நடத்தி கொடுத்துட்டோம். சரி, சும்மா இருக்கக்கூடாது, கேள்வி பதில் ஒரு ஜாதகத்தை போட்டு பேசுவோம் அப்படிங்கிறது. தினமும் ஒரு ஜாதகம், தினம் 2 ஜாதகம் வந்தால் கூட குழம்பிடும். தினம் ஒன்று தான். அந்த ஒன்றையே நுணுக்கமாக ஒன்று நீங்கள் எப்போவுமே கான்செப்டை கற்றுக்கிட்டீங்கன்னா போதும். ஜாதகம் ஒன்றா இருந்துட்டு போகுது, கான்செப்டு அந்த வச்சு தான் டெக்னிக்காக பலன் சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். தாயார் வகையில இந்த இறப்பு தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாங்களா? எப்படி சார்? எப்படி சொல்லுங்க. தாயார் வழியில இறப்பு தோஷம், மாந்தி தொடர்பு இருக்கு சந்திரனோட. இருக்கு. 4ஆம் இடத்துலயும் மாந்தி இருக்கு. ஆமாங்க. இருக்கு சார், சரிங்க 100% இருக்கு நீங்க சொல்றது. சரிங்க. ம். என்னங்க? ஆமாங்க, ஆ. புரியுதுங்க. இந்த பெண்ணையும் அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ண சொல்லலாங்க ஐயா. யார? இந்த பெண்ணை ஜாதகிய அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ண சொல்றீங்களா? சொல்லலாங்க ஐயா. எப்படி? லக்னம் வலிமையா இருக்கணும்ல. லக்னாதிபதி. ஆமாங்க ஐயா. லக்னம் வலிமையா இருந்தாதான் சார். அதாவது எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுங்க, அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், ஒரு கார கிரகத்திற்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இல்லாமல் இருந்து 5லையும் கிரகங்கள் வரல, 7லையும் கிரகங்கள் வரலைன்னா அந்த கார கிரகம் வேலையே செய்யாது. ஆமாங்க, சந்திரனோட கேது இணைஞ்சிருக்கு, சனி இணையிறாரு. அப்போ அந்த காரகத்துவம் எப்படி சார் வேலை செய்ய? லக்னாதிபதி வலு இழந்துறாரு. ம். அவங்க அந்த சூரியனோட அந்த தொடர்பை இது பண்ண முடியாது. சுக்கரனுக்காக நான் சொன்னேங்க ஐயா. சுக்கரன் சூரியனோட ஆ. தனி தொடர்பு, அதனால சொன்னேங்க. புதன் தொடர்பு. ஆ. ஆனா விருச்சகம்னா பாதிப்பு தாங்க ஐயா. அது ஆமா சரியா சார். விருச்சகம் என்றாலே விருச்சகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கட்டாயம் பாதிக்கப்படும். நீங்களும் அனுபவத்தில் பார்த்துட்டு தானே வரீங்க. ஆமாங்க ஐயா. என்னோட ஜாதகத்தில் 4 கிரகங்கள் இருக்கு. ம். முக்கியமா சூரியன் ரொம்ப பாதிக்கப்பட்டாருங்க ஐயா. அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தது. ஆ. இன்னமும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருக்கு. என்னங்க ஆமாங்க. வேற என்ன சந்தேகம்? ஆ. 9ஆம் இடத்துல சூரியன் இருந்தா, அப்புறம் இப்ப காரக பாவ நஷ்டி, அப்புறம் விருச்சகம், இது எல்லாமே அவருக்கு ரொம்ப பாதிப்பு தாங்க கொடுத்துருக்கு. ஒவ்வொரு time. நிச்சயமா நிச்சயமா 100%. ஆனா நல்ல யோக்கியமானவரா இருந்துட்டாருங்க ஐயா. யாரு? அப்பா. ஆ. அதான் புரியுது சார், புரியுது. கரெக்டா இருந்துட்டாரு இது வரைக்கும். ம். கடன் வாங்கி சமாளிச்சிடறாரான்னு பார்க்கணும். ஆமா ஐயா, கடனை சின்னதில் அப்போ கடன் வாங்கி அப்படியே சமாளிச்சுட்டே வந்துட்டாரு. ம். ஆனா கடனையும் சரியா கட்டுவாரு. அது சார், நீங்க 8 ஒரு மாதிரி வேலை செய்யுது, 6 ஒரு மாதிரி வேலை செய்யுது, 12 ஒரு மாதிரி வேலை செய்யுது. ஆமாங்க ஐயா. 12 டோட்டலா விரயம்ங்கிறான்.
ஆமாங்க ஐயா. 12 ஏகப்பட்ட பிளானிங் போடுது. ஆ, புரியுதா புரியலீங்களா? புரியுதுங்க ஐயா. 12 ஏகப்பட்ட பிளான். பிளானிங் போடுது சார். தானாக விரும்பி செய்வது 12. அவங்க விரயத்தை ஏற்படுத்திக்கிறது. தானாக விரும்பி. ஆமாங்க ஐயா. அவங்களே கடனை ஏற்படுத்திக்கிறது. அது அவங்களே விருப்பப்பட்டு செஞ்சுக்கிறது. 8ங்கிறது சூழ்நிலைகள் சூழ்நிலையினால. ஆமாங்க ஐயா. காரணம். ஆமாங்க ஐயா. வேற யாருக்கு என்ன சந்தேகம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம், சந்தேகத்தை வச்சு. ஐயா இப்ப தந்தை இறந்துட்டாருன்னு சொன்னீங்கல்ல ஐயா, அவங்க ஏன் எதன் அடிப்படையிலையா அது? எதன் அடிப்படையில் இல்லையா? ஆமா ஐயா. சரி, கடக லக்னத்துக்கு 9ஆம் வீட்டு அதிபதி யாருங்க ஐயா? குரு ஐயா. அது மீன லக்னம். என்னங்க? மீன லக்னம் தானே ஐயா? கடக லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி எது? மீனமா? ஆமா ஐயா. மீனத்துக்கு அதிபதி குரு. குரு எங்க இருக்காரு? குரு மிதனத்துல இருக்கிறாரு ஐயா. இந்த லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்காரு? 12ஆம் இடத்துல வக்கரமாக்குறாரு ஐயா. வக்கரமா இருக்காரு. சரிங்களா? ஆமா ஐயா. யாரோட சேர்ந்து இருக்காருங்க? ராகுவோட சேர்ந்து இருக்காரு. ராகுவோட சேர்ந்து. சரி, சூரியன் எங்க இருக்காரு? சூரியன் விருச்சகத்துல இருக்கிறாரு ஐயா. விருச்சிகத்தில் இருக்கார் இல்லைங்களா? ஆமா ஐயா. இப்போ இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமான்னு தெரியல. இரவுல பிறந்தா யாரு காரகன், பகல்ல பிறந்தா யாரு காரகன் தெரியுமா? இரவுலனா சனி தாங்க ஐயா காரகம். இது பகல்ல பிறந்திருக்கா இரவுல பிறந்திருக்கா பாருங்க. பகல்ல. 9:40 PM. பகல்ல எங்க? இரவு இரவு ஐயா. இரவு. இரவுல யார் காரகன்? சனி பகவான். சனி பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையான்னு கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. சனிக்கு 5ல் செவ்வாய் வருதா இருக்கிற வீட்டுல இருந்து? வருது ஐயா. ரைட்டுங்களா? சனி அப்படியே பின்னாடி தள்ளீங்கன்னா 4ல் வந்துருது. எதுக்கு? சந்திரனுடைய கான்டாக்ட் கேது கான்டாக்ட் வருதா? வருது ஐயா. சனி பலமா இருக்கா? இல்ல. சொல்லுங்க. என்னங்கய்யா? பலம் இல்ல. நிறைய விதிமுறைகள்ல இது ஈஸியா இருக்குங்க நீங்க சொல்றது. நான் முன்ன சொன்னதெல்லாம் நிறைய அங்கங்க போய் இருக்கு சார். ஈஸியா இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு தடவை பேசுவோம் நம்ம எதையும் பிளான் பண்றது இல்லை. ஆமாங்க. புரியுதா புரியலீங்களா? இப்ப நீங்க பகல் இரவு நீங்களா கேட்டீங்க, நான் தானே சொல்றேன். ஆமாங்க. காரணம் என்ன? நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பகல் இரவுலாம் இருக்கு, இல்லைன்னா சொல்லக்கூடாது. பகல்ல ஒரு காரக கிரகமா இருக்கு, இரவுல ஒரு காரக கிரகமா இருக்கும். ஆமாங்க. பகல்னா சூரியன், இரவுனா சனி. அவ்வளவுதான். என்னங்க ஐயா, வேற என்ன சந்தேகம் வருது உங்களுக்கு எல்லாம்? வேற யாருக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா ஜாதகத்தை பத்தி? ஐயா இந்த நவாம்சத்தை பத்தி மட்டும் ஒரு கிளாஸ் சொல்லிடுவோம். இப்போ நவாம்சத்தை சொல்லிட்டு கேட்டீங்க, சரிங்களா? நவாம்ச அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையை பத்தி சொல்லுது அப்படிங்கிறது ஒரு கருத்தாவே வச்சுக்கோ, சரிங்களா? அப்படியே வச்சுக்கோங்க. அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஜென்ம லக்னம் கடகம் இல்லையா? நவாம்ச லக்னம் என்னங்க? சிம்மம். ஜென்ம லக்னத்துக்கு எத்தனாவது லக்னம்?
வருது கடக, சாரி சிம்மம். 2வது வீடா வருது. ரைட்டு. அப்படி வந்தாலே அது சிறப்புன்னு அர்த்தம். யாருக்கு? ஜாதகிக்கு. புரிஞ்சுதுங்களா ஐயா? ஆமாங்க ஐயா. ஆனா இது நவாம்ச லக்னம் வந்து லக்ன திருத்தத்துல பெண் வீடா வரணும் அப்படிங்கிறாங்க ஐயா. அதை பத்தி எப்படி ஐயா எடுத்துக்கிறது? பெண்ணு பிறந்தா பெண் வீடாத்தான் வரணும். அது ஆண் வீடா வந்திருக்கு இல்லைங்க ஐயா. ஆமா. அதை திருத்தம் பண்ணணும் அப்படிதானுங்க ஐயா? ஏன் சார், ஜாதக திருத்தம் பண்றது ஒண்ணு. இப்ப அத நீங்க ஆண் பெண் கேட்டீங்க. உங்க ஜாதகத்துல ஒரு பெண் ஜாதகத்துல அதிகமா ஆண் ராசியில் கிரகங்கள் இருந்தால் அந்த பெண் ஆணை போலத்தான் செயல்படுவார். சரிங்க ஐயா. சரி. குறிச்சு வச்சுக்கிங்க. சரிங்க. ஒண்ணு. இது பாத்தீங்க அப்படின்னா இது பெண் நவாம்சமா தானே வரணும். ஆமாங்க ஐயா. ஆனா ஆண் நவாம்சம் தானே வந்திருக்கு. ஆமாங்க ஐயா. சரி, ரைட்டு விடுங்க. இப்போ கடக லக்னத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பாருங்க. மகரங்க ஐயா. சனி. சனி. இங்க நவாம்ச லக்னத்துக்கு அந்த சனி எங்க இருக்காருன்னு பாருங்க. இங்க 11ஆம் வீட்டுல இருக்காரு. 11ஆம் வீட்டுல இருக்காரா இல்லைங்களா? சரிங்க. சரி, இருக்கிறதால என்ன ஆகுது? 11ங்கிறதால திருமணம் வெற்றிகரமாக முடிந்து போகும். கவலைப்பட வேண்டாம். சொல்லாம சொல்லக்கூடாதா? சொல்லலாங்க ஐயா. சரி. கடக லக்னத்துக்கு 9ஆம் வீட்டு அதிபதியான குரு நவாம்ச லக்னத்துக்கு எங்க இருக்காரு பாருங்க. நவாம்ச லக்னத்துக்கு 9ஆம் வீட்டுல தாங்க ஐயா இருக்கு. 9ஆம் இடத்துல இருக்காரா? ஆமாங்க ஐயா. அப்ப அது என்ன சார் அர்த்தம்? 9ஆம் வீட்டு அதிபதி 9 காரகோ பாவனாசியா? அப்படி எடுத்துக்கலாங்க ஐயா. ஆ? ஆமாங்க ஐயா. காரக பாவனாஸ்தி தான். அது எந்த இள வயசுலயே தந்தையார் இல்லைன்னு சொல்லுது. ரைட். காரகோ பாவனாசி தான் அர்த்தம். ஆமாங்க. செவ்வாயோடைய வீட்டில் தானே சார் அங்கே குரு இருக்காரு. ஆமாங்க. நவாம்ச லக்னத்துக்கு எத்தனை இடத்துல இருக்காரு? 9ல் இருக்காரு. 9ஆம் இடத்துல. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, நவாம்ச லக்னம் அந்த குரு அடுத்து தொடக்கூடிய கிரகம் எதுவா இருக்குது? கேதுங்க ஐயா. நல்லா பாருங்க. குரு கேது தொடுமா ராகு தொடுமா? கேதுத்தை தொடும் இல்லையா? ஆமாங்க. கேது தான். இப்போ நம்ம அதுக்கு என்ன பேசுறது? கேது தொடுறது சனியை தொடுறதெல்லாம் நல்லதா? இல்லைங்க. அவ்வளோதான். சரி, லக்னத்திற்கு கடக லக்னத்துக்கு 4ஆம் வீட்டு அதிபதி யாருங்க? சுக்கிரன் தானே. சுக்கிரன் தாங்க. அது நவாம்ச லக்னத்திற்கு எத்தனாம் இடத்துல இருக்கு பாருங்க. 12க்கு போச்சா பாருங்க. ஆமாங்க. அப்ப தாயால விரயம் உண்டுன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாங்க. நடந்திருக்கா நடக்கலையா? நான் தான் சொன்னேனே உங்கள்கிட்ட. ஆமாங்க. ஏற்கனவே தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி. முடிஞ்சு போச்சுங்களா ஐயா? ஆமாங்க. புரியுதா புரியலைங்களா? புரியுதுங்க. எப்பவுமே ஜென்ம லக்னம் என்னன்னு பார்க்கணும், நவாம்ச லக்னம் என்னன்னு பார்க்கணும். ஜென்ம லக்னத்திற்கு எத்தனையாவது நவாம்ச லக்னம் நமக்கு விழுகிறதுன்னு பார்க்கணும். அதிலிருந்து தான் நம்ம அதிர்ஷ்டத்தை பற்றி பேசணும். 6, 8 விழுந்துட்டா கொஞ்சம் திருமண வாழ்க்கை. கரெக்டு. அப்படி சொல்லுங்க. ஆமாம், கரெக்டு. சரிங்க. சரிங்களா? சரிங்க. இதுதான் சார் இதில் இருக்கிற விஷயம். ரைட்டுங்களா? சரிங்க. ரைட். மீண்டும் வழக்கம் போல் அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த நியூமராலஜி கிளாஸ் கிட்டத்தட்ட இந்த வகுப்பு முடிஞ்ச உடனே, அது இந்த வகுப்பு இன்னும் ஒரு 7-8 கிளாஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது முடிஞ்ச உடனே அதை ஆரம்பிப்போம். பழைய மாணவர்களுக்கு அந்த கட்டணம் 3300 கிடையாது, 2400 அது சொல்லியிருக்கு. அதான் 2 தவணையாக கூட கட்டலாம். அது நீங்கள் எப்படி வேணாலும் கட்டலாம். பழைய மாணவர்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது ஒன்றும். ரைட்டுங்களா? சரிங்க. ஆமாம். அது எப்படி உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அதை அப்படி
பிளான் பண்ணி கட்டுங்க. ஏன்னா இது மெசேஜில் அப்புறம் அது இதில் கேட்டாங்க, சரி நாமளே அதை சொல்லிவிடுவோம், அவ்வளோதான். புது மாணவர்களுக்கு 3300. யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சொல்லுங்க, தெரியப்படுத்துங்க. வரவங்க வரட்டும். யார் வந்தாலும் 2 தவணையாக பணம் கட்டலாம் அப்படிங்கிறத மட்டும் அவங்களுக்கு சொல்லுங்கள். வேறு ஒன்றும் இல்லை. நல்ல வகுப்பு, உபயோகமான வகுப்பு. மீண்டும் நாளை சந்திப்புங்களா? சரிங்க ஐயா, நன்றி நன்றி. ஐயா. நன்றி ஐயா. நன்றி வாழ்க ஐயா. வளமுடன். நன்றி பாய், நன்றி. பாய். வணக்கம் ஐயா.